பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறையொன்றுமில்லை நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சி முடிக்கும் போது இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் அவரை பத்தி சில விஷயங்கள் சொல்லி முடித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில அவர் இயக்கின மீரா படத்தை பற்றி பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள போகிறோம். மீரா படத்துல மேவார் ராணாவாக நடிக்க தேர்வு செய்யப்பட்டார் பிரபல குணச்சித்திர நடிகர் சித்தூர் வி நாகையா அவர்கள். இந்த சித்தூர் வி நாகையா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1904 மார்ச் மாதம் 28 ராமலிங்க சர்மா மற்றும் வெங்கட லக்ஷ்மாம்பா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவர் ஆந்திர பிரதேசம் சித்தூர்லயே தமது உயர்கல்வி எல்லாம் கற்றார். ஆந்திர பத்திரிகா அப்படிங்கிற நாளேட்டுல பத்திரிகையாளராகவும் கொஞ்சம் வேலை பார்த்தார். சுதந்திர வேள்வியிலும் இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சித்தூர்ல ராமவிலாச சபாவில் சேர்ந்து பல நாடகங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம 1938 கிரகலட்சுமி அப்படிங்கிற தெலுங்கு படத்தின் மூலமா திரையுலகத்திலையும் பிரவேசம் செய்தார். கர்நாடக இசையை முறையாக பயின்ற நாகையா அவர்கள் வந்தே மாதரம், சுமங்கலி, பக்தி போதனா, ஸ்வர்கசீமா, చక్రధారి, త్యాగయ్య వీరు తిరువాన్కూర్ ఆస్థాన విద్వాంసులు. షట్కాల గోవిందదాసని గొప్ప లక్ష్యవేత్తలు. వీరందరూ నాతో పాటు మా ఆస్థానంలోని జంత్రగాత్ర విద్వాంసులు. అందరము నీ పాట వినాలని చాలా కుతూహలంగా ఉన్నాము. వినిపించు నాయనా. ఇందరు మహానుభావుల దర్శనం లభించడం నా పుణ్య విశేషం. ఎందరో మహానుభావులు అందరికీ వందనములు. ఎందరో మహానుభావులు అందరికీ వందనములు. ఎందరో మహానుభావులు చందురు వర్ణుని అంద చందమును ఉదయ అరవిందమున జూచి బ్రహ్మానందమనుభవించువారెందరో யோகி வேமனா, தேவதா போன்ற படங்களில் தனது முத்திரையை பதித்துள்ளார். 1950 வெளிவந்த ஏழைப்படும் பாடு என்ற படம் மூலியமாக அவருடைய நடிப்பு எல்லாரையும் கவர்ந்தது. 1973 டிசம்பர் 30 இவர் இறைவனடி சேர்ந்தார். சதாசிவ ஐயாவிற்கு மீரா படத்தை எடுக்கணும்னு ஆசை. அந்த மீரா படம் சவுத்துக்கு அதிகமாக தெரியாது. மீரா பக்தை கிருஷ்ண பக்தை, பாண்டருக்கு பக்தி, அதனால் அது தெரியாத போது அந்த சப்ஜெக்ட் எடுக்க முடிவு பண்ணிட்டார். அது நல்ல ஸ்கோப் ஃபார் மியூசிக். அது எம்எஸ்சி முடி பெரிய சங்கீதத்தினால அந்த படத்தை எடுத்தாங்க சார். அருமையான ஒரு 12 பாட்டு இருக்கும். அந்த 12 பாட்டுனாலையும் நம்ம சுப்புலட்சுமி அவருடைய பாட்டுனால நாகையா தான் ராணான்னு அவங்க ஹஸ்பண்ட் ரோலு. ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த மாதிரி கடவுள் பக்தியிலே இருக்கும்போது அவளை ஹஸ்பண்டுக்கே ரொம்ப கோபம், ரொம்ப அடிச்சுட்டு வீட்டை விட்டு துரத்து தடுக்க இருந்தாலும் எனக்கு கடவுள் தான் முக்கியம், கணவனோட முக்கியம்னு வாழ்ந்த ஒரு பக்தை. அதனால் சொல்லும்போது மனஸ்தாபெல்லாம் வரும். அப்போ அந்த பாட்டு ஹிட்டு பிரமாதமாக ஹிட் ஆகிப்போச்சு. அந்த படத்துக்கும் எல்லிஸ் ஆர் டங்கன் டைரக்ட் பண்ணார். அது ஃபாரின் டைரக்டர் போய் தமிழ் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரே டைரக்டர் எல்லிஸ் ஆர் டங்கன் தாங்க.
சித்தூர் வி நாகையா மீரா படத்தில் MS அவர்களோடு இணைந்து பாடிய பாடல் இதோ உங்களுக்காக. விண்ணும் மண்ணும் நிறைந்த உன் கண்ணன் விக்கிரகம் ஒன்றில் அடங்கினனோ, விண்ணும் மண்ணும் நிறைந்த உன் கண்ணன் விக்கிரகம் ஒன்றில் அடங்கினனோ, பொன்னில் மணியில் கனியில் மலரில், பொன்னில் மணியில் கனியில் மலரில், இயற்கை அழகில் விளங்கானோ, இயற்கை அழகில் விளங்கானோ. அன்பினாலே இந்த தெய்வீக அன்பினாலே எந்த நேயம் மறந்தாய் போலும், ஜீவராசிகள் மகிழும் சோலை தென்றல் வீசிடும் இன்ப மாலை, ஜீவராசிகள் மகிழும் சோலை என்றுமில்லாத எழில்மிகுந்து, என்றுமில்லாத எழில்மிகுந்து, இனிமை ததும்பும் இந்நாளே, இனிமை ததும்பும் இந்நாளே. MS சுபலட்சுமி, சித்தூர் வி நாகையா, கே சாரங்கபாணி, KR செல்லம், சிறுகளத்தூர் சாமா, TS துரைராஜ், TS பாலையா, குமாரி கமலா, ஜெயகௌரி, அப்பா துரைசாமி மற்றும் பலரோடு குழந்தை ராதா பாலமீராவாக ஆடி பாடி அசத்தி இருந்தார். பாலமீரா பெரியவளாகி பக்த மீராவாக மாறும் கட்டத்தை வெகு நேர்த்தியாக படமாக்கியுள்ளார் LSR டங்கன் அவர்கள்.
செஞ்சுரட்டி ராகத்தில் என்றும் நமது நினைவில் நிற்கும் எனது உள்ளமே பாடல் உங்களுக்காக இதோ. அது உள்ளமே நிறைந்த இன்ப வெள்ளமே, எனது உள்ளமே நிறைந்த இன்ப வெள்ளமே, எது வீரனை நந்த குமாரனை நினைந்து எனது உள்ளமே, எது வீரனை நந்த குமாரனை நினைந்து எனது உள்ளமே நிறைந்த இன்ப வெள்ளமே, மலரே இருவிழி பங்கஜ மலரே திருமுகமும், மலரே இரு கரம் தாமரை மலரே திருவடிவில், மந்தஹாசமும் கவர்ந்த சுந்தரமும் காரவிந்த நினை எனது உள்ளமே நிறைந்த இன்ப வெள்ளமே, அன்னை தந்தை பதியும் அவள் அரும் துணை நவநிதியும் அவள், அன்னை தந்தை பதியும் அவள் அரும் துணை நவநிதியும் அவள், இன்பமும் அழகும் அவனே என் இன்பமும் அழகும் அவனே, எழில் கருமணி பணிகவனே, மீரா பிரபு கிரிதர கோபாலனை வரதனை நினை தோறும், மீரா பிரபு கிரிதர கோபாலனை வரதனை நினை தோறும், எனது உள்ளமே நிறைந்த இன்ப வெள்ளமே. பாபநாசம் சிவன் மற்றும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாடல்களை புனைய திரு எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள் இசையமைத்து தந்துள்ளார். மீறாம்போது எனக்கு வந்து ஒரு 5-6 வயசு இருக்கும். என்னையும் கூட்டின்னு போவான். அந்த கார் வரும் ஸ்டுடியோலேருந்து. எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அதில் அப்போல்லாம் படம் எடுக்கிற போதே அந்த ரெக்கார்டிங் அப்படி போகும். ஏதானு ஒரு தப்பு வந்தால் கூட முதலேருந்து எடுக்கணும் அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கற்றுக்கிறதுக்கு அது பேப்பரில் எழுதிண்டு அப்பா சொல்லி கொடுக்குற போது எங்கே நிறுத்துறார், எங்கே மூச்சு விடுறாருங்கிறத கூட அப்படி கவனிப்பார் அம்மா. அதாவது ஒரு காரியம் செய்கிற போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த ஒரு கவனிப்பு, அந்த அர்ப்பணிப்பு, இதெல்லாம் அவளை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. இதோ உங்களுக்காக பாபநாசம் சிவன் அவர்களின் மோகனராக பாடல். गिरिधर गोपाला बाला, गिरिधर गोपाला बाला, गिरिधर गोपाला, श्याम
கனு தேசாய் அவர்கள் கலை இயக்குனராக மிளிர, ஜித்தன் பானர்ஜி அவர்கள் மிகச் சிறந்த முறையில் ஒளிப்பதிவை கவனித்துக் கொள்ள, கதை வசனம் கல்கி அவர்கள் கவனித்துக் கொள்ள, வழுவூர் ராமையா பிள்ளை நடன இயக்குனராக ஜொலிக்க, இந்த படத்தின் தயாரிப்பு நிர்வாக பொறுப்பு அத்தனையையும் சதாசிவம் அவர்களே ஏற்றுக்கொண்டார். சந்திரபிரபா தயாரிப்பாக இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்தில் புல்லாங்குழல் இசைத்தவர் பன்னாலால் கோஷ் அவர்கள். மயக்கும் வேங்குழல் நாதத்தோடு MS அவர்களின் குரலும் கூட சேர்ந்து இசைத்தால் கேட்க வேண்டுமா என்ன?
பக்தர்கள் குழாமோடு மீரா பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது பீரங்கியால் தாக்குகின்றார் மேவார் ராணா. இந்த பாடல் காட்சி பார்ப்பவர் மனதை பரவசத்தில் ஆழ்த்தும்படி அமைந்திருக்கும். யார்? மகாராணாவா? திரும்பி வந்தாயிற்றா? சுவாமி, ஆலயத்தை இடிக்கும்படி தாங்கள் கட்டளையிட்டீர்களா? இதென்ன? ஏன் மௌனமாயிருக்கிறீர்கள்? அன்றொரு நாள் இரவு இதே பூர்ணச்சந்திரன் சாட்சியாக அகமகிழ்ந்து முகமலர்ந்து கண்ணன் கோவில் கட்டுவோம், சித்தூரை பிருந்தாவனமாக்குவோம் என்றீர்கள். இன்று அதே கோவிலை இடிக்க உத்தரவிட்டது தாங்கள் தானா பிரபு கிரிதாரி? பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ, நந்தகுமாரன் விந்தை புரிந்த அந்த நாளும் வந்திடாதோ, பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ, அனைவரும் கூடி அவன் புகழ் பாடி நிர்மல யமுனா நதியினிலாடி வனம் வனம் திரிந்து வரதனை தேடி அனுதினம் அமுதனை தரிசனம் செய்த அந்த நாளும் வந்திடாதோ. மானினம் நானிடும் மங்கையரோடு மாதவ தோறும் மயங்கிடுமாறு தேனின் இனித்திடும் தீங்குழல் ஊதி, தேனின் இனித்திடும் தீங்குழல் ஊதி மானிடர் தேவரின் மேலன செய்தான் அந்த நாடும் வந்திடாதோ. அருங்கானனம் சென்று ஆனிரை கன்று கருணை மாமுகி மேத்திடகன்று புனிதன் மேனியில் புழுதியும் கண்டு, புனிதன் மேனியில் புழுதியும் கண்டு வானோர் பூமியை பிழைந்ததும் உண்டு அந்த நாளும் வந்திடாதோ. போதமில்லா ஒரு பேதை மீரா, போதமில்லா ஒரு பேதை மீரா, போதமில்லா ஒரு பேதை மீரா, பிரபு கிரிதாரி இதய சஞ்சாரி வேதம் வேதியர் விரிஞ்சனும் தேடும், வேதம் வேதியர் விரிஞ்சனும் தேடும் பாதமலர்கள் நோக நடந்த அந்த நாளும் வந்திடாதோ. பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ. நேர்களே, இன்றைய குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் மீரா திரைப்படத்தை பற்றிய பல சுவையான தகவல்களை தெரிந்து கொண்டு பல அழகான பாடல்களையும் நம்ம பார்த்து ரசிச்சோம். நேர்களாகிய உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய தகவல்கள், புகைப்படங்கள், குறிப்புகள் எது இருந்தாலும், இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை பத்தி நிறை குறைகளா இருந்தாலும் சரி, எங்களுக்கு கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. நீங்க மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி composerpodigai@gmail.com.
அப்படி இல்லைனா நீங்கள் எங்களுக்கு கடிதமும் அனுப்பலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், சென்னை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600500. மீண்டும் அடுத்த வாரம் குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.